அது ஒரு அழகான கிராமம். பச்சை பசேல்னு பசுமையான வயல்கள், தங்க நிறத்தில் பூமியை தொடுற சூரியன், எளிமையான வாழ்க்கை, அமைதியான மக்கள்னு அந்த கிராமம் ரொம்ப அழகானது. அங்கே சூர்யான்னு ஒருத்தன் தான். அவன் ரொம்ப புத்திசாலி பையன், உழைப்பாளி, நேர்மையானவன். ஆனால் வாழ்க்கை அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவன் தன்னோட அம்மாவுக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்பை தான் தோளில் சுமந்தான். ஒவ்வொரு நாளும் விடிய காலையிலேயே எழுந்திரிச்சிருவான். வயலுக்கு போய் மண்ணை உழுது, செடிக்கு தண்ணீர் ஊற்றி அதை கவனித்து வெயிலில் வேர்வை சிந்தி உழைப்பான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவனோட பாடங்களை படிப்பான். அவனுக்கு படிப்பு மேலே ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் நேரம் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் அவனை பற்றி பெருமையாக பேசுவாங்க. இந்த வருஷம் 12ஆம் வகுப்பு தேர்வில் சூர்யா தான் முதல் மாணவனாக வருவான்னு அவங்க எல்லாரும் நம்பினாங்க. அவனுக்கும் நம்பிக்கை கொடுத்தாங்க. அவங்களோட நம்பிக்கை அவனுக்கு உற்சாகமாக இருந்தது. இறுதி ஆண்டு தேர்வும் வந்துச்சு. பகலில் வேலை செய்கிறது, இரவில் விளக்கு வெளிச்சத்தில் படிக்கிறது, இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. பரீட்சை முடிஞ்சுது. அதோட ரிசல்ட் வந்தப்ப அதை பார்த்தவன் அதிர்ச்சி ஆயிட்டான். ஒரு பாடத்தில் அவனுக்கு தோல்வி. அந்த நொடி அவனுக்கு இந்த உலகமே நின்று போன மாதிரி தோணுச்சு. ஆனால் உண்மையான வலி தோல்வி இல்லை, அந்த மக்கள் பேசின அந்த வார்த்தைகள் தான். பாரு, புத்திசாலின்னு நினச்சோம், ஆனால் அவன் ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆயிருக்கான். இப்படி பேசும்போது அவனோட நம்பிக்கை எல்லாமே வீணாக போச்சு. கிசுகிசுப்பு, சிரிப்பு, கிண்டல், அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சூர்யாவோட மனசை குத்தி கிழிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவன் வெளியில் பார்க்க ரொம்ப அமைதியாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே ரொம்பவே உடைஞ்சு போயிருந்தான். மனவேதனை தாங்க முடியாமல் ஒரு நாள் மாலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனோட ஆசிரியரை பார்க்க போனான். போனவன் ஆசிரியரை பார்த்து குரல் நடுங்கிக்கிட்டே, நான் வழியில் நடந்து போகிறப்பெல்லாம் எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, அதை என்னால் சகிச்சிக்கவே முடியலை அப்படின்னு சொன்னான். ஆசிரியர் அமைதியாக அவனை பார்த்துட்டு, சூர்யா, நாளைக்கு காலையில் ஒரு பெரிய பானையில் பாலை நிரப்பி அதை அதே வழியில் எடுத்துக்கிட்டு நடந்து போ, ஆனால் ஒரு துளி கூட சிந்தக்கூடாதுன்னு சொன்னார். சூர்யாவுக்கு ஒன்றும் புரியலை. இருந்தாலும் ஆசிரியரை மதிக்கிறதுனால சம்மதிச்சான். அடுத்த நாள் ஒரு பெரிய பானையில் பாலை நிரப்பி 2 கைகளாலையும் உறுதியாக பிடிச்சிக்கிட்டு அவன் நடக்க ஆரம்பித்தான். அதே வழிதான், அதே மக்கள். சிலர் கிசுகிசுத்தாங்க, சிலர் சிரித்தாங்க, சிலர் அவனை கேலியாக பார்த்தாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு சின்ன மாற்றம். சூர்யாவுக்கு எதுவுமே காதில் விழுகலை. அவன் எதையுமே கவனிக்கலை. அவனோட கண்களும் மனசும் பானையில் தான் இருந்துச்சு. அவனோட முழு கவனமும் பானையில் இருந்துச்சு. அவன் மூச்சு கூட மெதுவாக தான் வந்துச்சு. உலகமே மங்குனது மாதிரி இருந்துச்சு. குரல்கள்லாம் தொலை தூரத்தில் கேட்குற மாதிரி இருந்துச்சு. முகங்கள் தெளிவில்லாமல் இருந்துச்சு. அவனுக்கு உண்மையிலேயே கையில் இருந்த பால் மட்டும்தான் நினைவில் இருந்துச்சு. கடைசியாக வயலுக்கு வந்து சேர்ந்துட்டான். ஒரு துளி கூட பால் சிந்தலை. அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆசிரியரை பார்க்க போனான். அவன் ஆசிரியர்கிட்ட, நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு குடம் நிறைய பாலை நிரப்பி ஒரு துளி கூட சிந்தாமல் அதை வயல் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். சரி, அந்த நேரத்தில் மற்றவங்க பேசினது ஏதாவது உன் காதில் விழுந்துச்சான்னு கேட்டார் ஆசிரியர். எனக்கு எதுவுமே காதில் கேட்கல, என்னோட கவனம் முழுக்க அந்த பானையில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும், இதுதான் உனக்கான பாடம்னு சொன்னார் அந்த ஆசிரியர் சிரிச்சுக்கிட்டே. நேற்று நீ மக்களோட வார்த்தையில் கவனம் செலுத்தின, ஆனால் இன்னைக்கு உன்னோட இலக்கில் கவனம் செலுத்தியிருக்க. மனம் முழுவதும் இலக்கில் நிலைச்சிருந்ததுனால உலகத்தோட சத்தம் உனக்கு கேட்கல. அந்த நொடி சூர்யாவோட மனசில் ஏதோ மாற்றம் தெரிஞ்சிச்சு. அவனும் புரிஞ்சுக்கிட்டான், கவனம் இருந்ததால் சத்தம் இல்லை. அந்த நாள்லேருந்து அவன் யாரோட வார்த்தைகளையும் மனசில் போட்டுக்கிறதே இல்லை. பகலில் வேலை, இரவில் தீவிரமான படிப்பு. அவனோட பயம் அதுக்கப்புறம் குறைஞ்சே போயிடுச்சு. அவன் மேலே நம்பிக்கை அதிகரிச்சிச்சு. அவனோட மனசும் அமைதியாயிருச்சு. கிராமம் மாறலை, ஆனால் சூர்யா மாறினான். அன்னையிலேருந்து அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு. ஒரு காலை பொழுதில் சூரியோதயத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தான். தங்க ஒளி அவன் முகத்தை வருடுச்சு. அவன் முகத்தில் ஒரு சிரிப்பு. ஏன்னா அவனுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, நம்ம மனசு கவனமாக இருந்தால் உலகம் அமைதியாயிருங்கிறது. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றின உங்களோட கருத்துக்களை என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வாழ்க்கை வாழ்வதற்கே விஸ்டம் ஸ்டோரிஸ். நான் உங்கள் பவி. நன்றி, வணக்கம்.